ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் நடந்த தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில் 51 பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது 52வது பேப்பர். இது எந்த எக்ஸாமுக்கு கடந்துன்னு பார்த்தீங்கன்னா 2022 நடந்த கம்பைன் இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கானது தான். இதில் 100 தமிழ் கேள்விகள் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வண்டாய் எழுந்து என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். வண்டாய் எழுந்து அப்படின்ற வார்த்தையை பிரிக்க சொல்லியிருக்காங்க. வண்டாய் கூட்டல் எழுந்து, வண்டாய் கூட்டல் எழுந்து. அடுத்ததா கண்டெடுக்கப்பட்டுள்ளன, அதை பிரித்தெழுதணும். கண்டெடுக்கப்பட்டுள்ளன, கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன, கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. அடுத்ததான் ஒரு பிரித்தெழுதுக. பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல், பெருமை கூட்டல் கடல். அடுத்ததா மிசை என்பதன் எதிர் சொல்லை காண்க. மிசை அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னா மேலே அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. இங்க எதிர் சொல் கேட்டிருக்காங்க, அப்போ கீழே. மிசை அப்படின்ற சொல்லோட எதிர் சொல் கீழே. பொருந்தாத இணையை கண்டறிக. மெய் முன் மெய் கோலாட்டம், அதுதான் பொருந்தாதது. ஏன்னா கோல் கூட்டல் ஆட்டம் அப்படின்னு பிரியும். அப்போ மெய் முன் மெய் இல்லை, உயிர், அப்போ அது தவறானது. ஆட்டம் அதுல முதல் எழுத்து ஆதான் இல்லையா, உயிர், அப்போ தவறு. அப்போ உயிர் முன் உயிர், மணி கூட்டல் அடி அப்படின்னு பிரியும். மணி அப்படின்றத இன் கூட்டல் ஈ அப்படின்னு பிரியும். அப்போ ஈ அங்கே ஆ, அப்போ உயிர் முன் உயிர். உயிர் முன் மெய் அப்படின்னா பனி கூட்டல் காற்று, அப்போ இன் கூட்டல் ஈ அங்கே இக்கு கூட்டல் ஆ, அப்போ உயிர் முன் மெய். இங்கே மெய் முன் உயிர், ஆள் கூட்டல் இலை, ஆள் கூட்டல் இலை, அப்போ ஆள் அதில் இல் இருக்கு, இலையில ஈ இருக்கு, அப்போ மெய் முன் உயிர். அப்போ மற்ற மூணும் சரியானதுதான். மெய் முன் மெய் கோலாட்டம் அது மட்டும் தவறு. அடுத்ததா பொருந்தாத இணையை கண்டறிக. சுடர் ஆழியான் அப்படின்னா இங்கே சிவபெருமான் கொடுத்துருக்காங்க, தவறு. ஏன்னா திருமால், இது ஆழ்வார்கள் பாடியது தான். அப்போ அது திருமால் தான் அதோட தலைவராக இருப்பார், சிவபெருமான் இல்லை, அப்போ இது தவறு. தகழி அப்படின்னா அகல் விளக்கு. இடர் ஆழி அப்படின்னா துன்பக்கடல், சரியானது. இடர்னா துன்பம், ஆழினா கடல். வெய்ய கதிரோன் அப்படின்னா வெப்ப கதிர் வீசக்கூடிய சூரியன், வெப்ப கதிர் வீசும் சூரியன் வெய்ய கதிரோன், அப்போ சுடர் ஆழியான் அது மட்டும் தவறு. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. செங்காந்தல் அப்படின்னா பண்புத்தொகை, செம்மை கூட்டல் காந்தல், பண்புத்தொகை, அப்போ இங்கே உண்மை தொகை கொடுத்துருக்காங்க, தவறு. வீசு தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல், இதெல்லாம் வினைத்தொகை, அப்போ சரியானதுதான். மலர்கை, மலர் போன்ற கை, அப்போ உவமை தொகை, அதுவும் சரியானது. சாரை பாம்பு, இரு பெயரட்டு பண்புத்தொகை. முன்னாடி சிறப்பு பேரும் பின்னாடி பொது பேரும் இருந்துச்சு அப்படின்னா அது இரு பெயரட்டு பண்புத்தொகை. அடுத்த கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. வடக்கு வாடைக்காற்று, வடக்குல இருந்து வீசக்கூடியது வாடைக்காற்று, தெற்குல இருந்து வீசக்கூடியது தென்றல் காற்று, இங்க மேற்குல இருந்து வீசக்கூடியதான் கோடைக்காற்று. இங்க கிழக்குக்கு கோடை கொடுத்துருக்காங்க, அது தவறு. கிழக்கு அப்படின்றது குணக்கு அப்படின்ற ஒரு பேர் இருக்கு, அது கொண்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே கோடை காற்று கொடுத்துருக்காங்க, அது தவறு. அடுத்து மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை போட மாட்டாங்க, வேய்வாங்க, அப்போ இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர், அதுதான் சரியானது. அடுத்தது வலுவு சொற்களை நீக்கி எழுதுக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இதுல என் அப்படின்ற சொல்லலையும் மனம் அப்படின்ற சொல்லலையும் வலுவு சொற்கள் இருக்கு. என்னன்னா 2 சொல்லின் வரணும் என் அப்படின்றதுக்கு, மனம் அப்படின்றதுக்கு 3 சொல்லினா வரணும். அப்போ என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, அதான் சரியானது. சரி. அடுத்து மரபு பிழையற்ற தொடரை காண்க. மரபு பிழையற்ற தொடர், கோழி குக்கரிக்கும் நரி ஊளையிடும், அப்போ கோழி குக்கரிக்க நரி ஊளையிட்டது, அதான் சரியானது. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. மித் அப்படின்னா தொன்மம், அதுதான் சரியானது. அடுத்து வேர் சொல்லை தேர்வு செய்தல். கீழ்கண்டவற்றுள் சரியான வேர் சொல் இணையை காண்க. இதுல கொன்றான் அப்படின்ற ஒரு சொல்லுக்கான சரியான வேர் சொல் தான் கொல். இங்க செல்றான் அப்படின்னு இருக்கு, அது ஒரு சொல்லே இல்லை. வந்தான் அப்படின்றதுக்கு வா அப்படின்றதான் வேர் சொல்லா வரும். வென்றான் அப்படின்றதுக்கு வெல் அப்படின்றதான் வேர் சொல்லா வரும். அப்போ மற்ற 3மே தவறு. அப்போ கொன்றான் அப்படின்றதுக்கு கொல் அப்படின்றது தான் இங்க சரியான வேர் சொல். அது ஒரு கட்டளை சொல்லாதான் இருக்கணும். மகிழ்ந்தனன் இந்த சொல்லோட வேர் சொல் கேட்குறாங்க. மகிழ்ந்தனன் அதுக்கு சரியான வேர் சொல் மகிழ் தான், மகிழ். அடுத்து வேர் சொல்லின் வினைமுற்று கேட்குறாங்க. உறங்கு அப்படின்றது ஒரு வேர் சொல், அதுக்கான வினைமுற்று உறங்கினால்,
அதுதான் சரியானது. உறங்கியவள், உறங்கியவன் அதெல்லாம் வினையால் இணையும் பெயர்ல வரும். அப்போ உறங்கினாள் அப்படின்றது தான் வினைமுற்று. படித்து வந்தான், இது எவ்வகை எச்சம் அப்படின்னா வினை எச்சம். படித்து வந்தான் அப்படின்றது வந்து வினை எச்சம். கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. தா, தா, தே, தோ, தோ. தவம், தாலாட்டு, தேடி, தொட்டி, தோட்டம். அடுத்து கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சி, சி, சு, சே, சே. சினம், சீற்றம், சூடு, செழிப்பு, சேவடி. இதுதான் சரியான அகரவரிசை. அடுத்தது அகரவரிசை. மா, மா, மீ, மே, மௌ. மரம், மாண்பு, மீள்பார்வை, மேடை, மௌனம். அதுதான் சரியான அகரவரிசை. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். பல வகையான மங்கள பொருட்களை முறையாக வைத்தனர். இதுதான் சரியான ஒழுங்குமுறையில் அமைந்த சொற்றொடர். பல வகை மங்கள பொருட்களை முறையாக வைத்தனர். இப்போ புதுசாக கொடுத்துருக்கிற சிலபஸ்க்கு அடிப்படையில் தான் இப்போ 2023, 22 கேட்டிருக்கிற அனைத்து தேர்வுகள்லையுமே வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதைப்படி தான் இப்போ சிலபஸையும் மாற்றியிருக்காங்க. பிரித்தெழுதுக, சொற்றொடரில் அமைக்கிறது, கலை சொற்கள். ஸோ இந்த மாதிரி தான் அதிகமான கேள்விகள் இடம்பெறுது. அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. மணிமேகலை சிறைசாலைக்கு சென்று உணவிட்டாள். இது வந்து விடை. இதுக்கான சரியான வினா என்னன்னா மணிமேகலை எங்கு சென்று உணவிட்டாள்? சிறைசாலைக்கு சென்று உணவிட்டார். அப்போ கேள்வி நம்ம வந்து வாசித்து பார்க்கும்போது அதுக்கான பதிலே நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கேள்விக்கு சரியான பதில் அமையுதா அப்படின்றதுக்கான நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எல்லாமே வந்து சரியான ஒரு வினாவாகவே இருக்கும். அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தன்வினை தொடரை கண்டறிக. தன்வினை தொடர் அப்படின்றது வந்து அவர்கள் நன்றாக படித்தனர், திருந்த செய்தான், வரைந்து வா, நேற்று வாரு வித்தான். இது எல்லாமே வந்து பிறவினை. இங்கே தன்வினை கேட்குறாங்க. அப்போது நன்றாக படித்தனர். அடுத்ததும் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. சேவினை தொடரை கண்டறிய சொல்லியிருக்காங்க. அப்பா சொன்னார், அதுதான் செய்வினை. அப்போது படிக்கப்பட்டது, திருந்த செய்தான், பணம் காணாமல் போனது, கொண்டிற்று, இந்த மாதிரி வந்து உள்ளது எல்லாமே வந்து செய்யப்பாட்டு வினை. இங்கே செய்வினை கேட்டிருக்காங்க. அப்போது அப்பா சொன்னார், அதுதான் சரியானது. அடுத்தது ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். கீரியும் பாம்பும் போல. இந்த உவமை சொல்ற பொருள் என்ன அப்படின்னா பகைமை. கீரியும் பாம்பும் போல அப்படின்றது வந்து பகைமையை குறிக்கக்கூடியது. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள். கரன்சி நோட்னா பணத்தாள். காசோலைனா செக்கு, கடன் அட்டைனா கிரெடிட் கார்டு, வங்கினா பேங்க். அப்போ கரன்சி நோட்னா பணத்தாள். பிறமொழி சொற்கள் கலவாத தொடர். பிறமொழி சொற்களே இல்லாத தொடர் வந்து என்னன்னா காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல். அங்கே மன்னிக்கும், லட்சுமி, வருடம் இதெல்லாம் பிறமொழி சொல். அப்போது காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல்கள். இதுதான் சரியான கலவை தொடர். அதாவது பிறமொழி கலவாத தொடர். திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவு. திருச்சி. திருச்சி தான் திருச்சிராப்பள்ளி அப்படின்ற ஒரு ஊருடைய மருவு. அடுத்து மருவு தான். திருநெல்வேலி அப்படின்னா நெல்லை. திருநெல்வேலி ஊரோட மருவு தான் நெல்லை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். தேன், மழை, வான், செய், பூ. இந்த சொற்களை கொண்டு உருவாக்குனா வரும் தவறான சொல் கேட்குறாங்க. அப்போ வான் மலைன்ற ஒரு சொல் உருவாகும், பூமலை, தேன்மலை உருவாகும். வான் செய் அப்படின்றது ஒரு சொல் இல்லை. அப்போது அதுதான் தவறான சொல். அடுத்து சரியான சொல் எது? வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் டேஸ் நின்றனர் அப்படின்னா சீருடையுடன் நின்றனர். சீருடையுடன் நின்றனர். இதுதான் அதுக்கான சரியான சொல். அடுத்து பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. இதில் சரியானது என்னன்னா மலர் வீட்டுக்கு சென்றாள். சென்றாள் அப்படின்றது வந்து இறந்த காலம். அது மட்டும் சரியானது. வருவான் அப்படின்றது எதிர்காலம், வந்தான்றது இறந்த காலம், செல்வாள் அப்படின்றது வந்து எதிர்காலம். அப்போ அனைத்தும் தவறு. மலர் வீட்டுக்கு சென்றால் இறந்த காலம், அது மட்டும்தான் சரியானது. கபிலன் பேசினான். அதில் பேசினான் என்பது எந்த காலத்தை குறிக்கும்? இறந்த காலம், நடந்து முடிஞ்சது. அப்போது இறந்த காலத்தை குறிக்கும். அதுதான் சரியானது. திருக்குறள் கருத்தின் அடிப்படையில் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. உலகு. அப்போது நீரின்றி அமையாது உலகு. நீரின்றி அமையாது உலகு. அடைப்புக்குள் உள்ள பூவின் நிலை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொறுத்துக. செம்மல் அப்படின்னா பூ வாடின நிலை.
வி அப்படின்னா கீழே விழுந்த நிலை. வாடின நிலை அப்படின்னா செம்மல். பூவி நிலைகள் மொத்தம் 7. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். அதில் வாடின நிலைக்கு தான் செம்மல்ன்ற ஒரு பேர் இருக்குது. அடுத்து இருபொருள் தருக. மாலை, இதுக்கான இருபொருள் ஒன்று பூமாலை, இன்னொன்று மாலை பொழுது. பூமாலை, மாலை பொழுது. அடுத்து இருபொருள் நூல் அப்படின்ற சொல்லுக்கான இருபொருள் ஒன்று ஆடை தைக்கிறதுக்கு உதவக்கூடிய நூல், இன்னொன்று மூதுரை போன்ற அறநூல்கள். அடுத்து குறில் நேரில் மாற்றம், பொருள் வேறுபாடு. கொடு, கோடு. கோடு அப்படின்னா தருதல், கோடு அப்படின்னா நேராக வரையக்கூடிய கோடு. அதான் குறில் நெடிலுக்கான வேறுபாடு. அடுத்து எர்த்து வாம், இதை தமிழ் படுத்த சொல்லியிருக்காங்க. தமிழ் சொல் நாங்கூல் புழு. இதுக்கான தமிழ் படுத்துதல் என்னன்னா நாங்கூல் புழு. எர்த்து வாம் அப்படின்னா நாங்கூல் புழு. கலைச்சொல் அறிதல். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா கடமை. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா கடமை. மெய்கீர்த்தி என்ற பெயர் யாருடைய காலத்தில் இருந்தது அப்படின்னா சோழர்களுடைய காலத்துல தான் மெய்கீர்த்தி எழுதப்படும். கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு தாமே இட்ட பெயர் எதுனா ராமவதாரம். ராமவதாரம் தான் கம்பர் அவர் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர். கீழ்கண்டவற்றில் அடுக்கு தொடர் என்னன்னா பிடி பிடி. கலக்கல, மலமல, விறுவிறு இதெல்லாம் பிரித்தா பொருள் தராது. பிடி பிடி அப்படின்றது பிரித்தால் பொருள் தரும். அப்போ அடுக்கு தொடர். மற்றதெல்லாம் இரட்டை கிளவிகள். அடுத்து வருக்கை என்ற சொல்லின் பொருள் யாது? வருக்கைனா பலாப்பழம். வருக்கை அப்படின்ற சொல்லோட பொருள் பலாப்பழம். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. தமிழ் தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை. தமிழ் தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை. அடுத்து பிழை திருத்த சொல்லியிருக்காங்க. சரியான பதிலை தேர்ந்தெடுக்கணும். உயிருக்கு முன்னாடி ஓர் அப்படின்றத இப்போ நம்ம பயன்படுத்துவோம். அப்போ ஓர் ஏரி, ஓர் ஏரி. உயிர்மை அப்படின்னா ஒரு பயன்படுத்துவோம். அடுத்து பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடு. அதான் உயிர் மெய்க்கு முன்னாடி ஒரு கடல் அப்படின்றத பயன்படுத்திருக்கோம். அப்போ ஒரு உயிர்னா ஓர், உயிர்மெய்னா ஒரு. அடுத்து பிழையற்ற தொடர். வலப்பக்க சுவரில் எழுதாதே. வலப்பக்க சுவரில் எழுதாதே. சுவற்றில் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அடுத்து சுவரில் அப்படின்றதுல ரா மாறி இருக்கு. அப்போது மூணாவதாக இருக்கக்கூடிய வலப்பக்க சுவரில் எழுதாதே, இது நிறைய தேர்வுகளில் கேட்கப்படுற கேள்விதான். அடுத்து பத்தி, அந்த பத்தியை கொடுத்து அந்த பத்தியில் இருக்கக்கூடிய கேள்விகள். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார். பன்மொழி புலமையும் போர் பயிற்சியும் பெற்றவர் இவர். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். காளையார் கோயிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயர்களால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார். வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படை திரட்டி பயிற்சி அளித்தார். அமைச்சர் தாண்டவராயரும் தளபதிகளாகிய பெரிய மருது, சின்ன மருது மற்றும் சிலரும் அவங்களுடன் இருந்தாங்க. ஆண்கள் படைப்பிரிவிற்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவிற்கு குயிலியும் தலைமையேற்றாங்க. வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்கும்படி உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினாங்க. மறுத்ததால் அவளை கொன்று விட்டனர். அப்போ உடையாளின் பெருமையை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு ஒரு நடுகல்லும் நடப்பட்டது. இந்த பத்திக்கான கேள்வி என்னன்னா, ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த மன்னர் யாருன்னா செல்லமுத்து சேதுபதி. செல்லமுத்து. முத்துவடுகநாதர் எந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தார் அப்படின்னா சிவகங்கை பகுதியை ஆட்சி செஞ்சு வந்தாங்க. முத்துவடுகநாதர் சிவகங்கை பகுதியை ஆட்சி செஞ்சாங்க. வேலுநாச்சியாரின் அமைச்சர். வேலுநாச்சியாருடைய அமைச்சர் பெயர் தாண்டவராயர். வேலுநாச்சியார் யாருடைய நினைவாக நடுகள் நட்டார்? உடையாள். உடையாள் என்ற பெண்ணுக்கு நினைவாக நடுகள் நட்டார். ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா மருது சகோதரர்கள். ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை பொறுப்பு மருது சகோதரர்கள். அடுத்ததான் கதிர் கூட்டல் ஈன, இதை சேர்த்தணும் அப்படின்னா கதிர் ஈன. கதிர் கூட்டல் ஈன, கதிர் ஈன. அருந்துணை அப்படின்றத பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. அருமை கூட்டல் துணை. அருந்துணை பிரித்தெழுதணும்னா அருமை கூட்டல் துணை. என் தமிழ் நா, இதை பிரித்தெழுதணும் அப்படின்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. அடுத்து சரியான நிறுத்தற்குறிகளை தருக. தமிழ் மொழி இனிமை, வளமை, சீர்மை மிக்கது. தொகை சொற்கள் மாதிரி வந்துச்சு அப்படின்னா கமா இடணும். அப்போ தமிழ் மொழி இனிமை, வளமை, சீர்மை மிக்கது. அடுத்து எதிர் சொல்லை எடுத்தெழுதுக. நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. தூற்றும்படி அப்படின்னா அதுக்கான பொருள் இகழும்படி.
அப்போ அதுக்கு எதிர் சொல் போற்றும்படி. அடுத்தது தவறான இணை எது? ஆழினா கடல் சரியான இணை, பனினா வேலை சரியான இணை, நாவாய்னா கப்பல் சரியான இணை. அப்போ பறவைனா அது பறக்கக்கூடிய பறவை. இங்கே ரெண்டாவது இருக்கக்கூடிய பறவைக்கு பொருள் வந்து கடல், அப்போ அது மட்டும்தான் தவறானது. பொருந்தாத சொல்லை கண்டறிதல். புல் அப்படின்னா பறவை சரியானது, பறவைனா பறக்கிறது, புல்னா புல். அப்போ பனி பனி அப்படின்றது வந்து இங்கே வந்து அது மட்டும் பொருந்தாதது. இதில் தவறான இணை எது? போற்றார் அப்படின்னா பகைவர், அளந்தவர்னா வறியவர், கிளைனா உறவினர். இது கலித்தொகை பாடல். அப்போ மற்ற மூணுமே சரியானது. பேதையார்னா அறிவு இல்லாதவர், அங்கே அறிவுடையவர் கொடுத்துருக்காங்க, அது தவறு. அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியம். சந்திப்பிழை இல்லாதது 1, 4 மட்டும் தான் சரியானது. முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி, அது சரியானது. 4வது புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தரத்துணிந்தான் குமணவள்ளல், 1, 4 மற்றும் சரியானது. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. தமிழ் அப்படின்றது வந்து 3, துளுல மூஜி, மலையாளத்தில் 3, தெலுங்குல மூடு அப்படின்னு வரணும், இங்கே மூரு அப்படி கொடுத்துருக்காங்க, அது தவறு. அப்போ அது மட்டும் தவறு. அடுத்து மரபு பிழைகள். தொகை மரபு. மரபு பிழையற்ற சொல்லுடன் இணை. ஆட்டு மந்தை, ஆட்டு மந்தை. அடுத்து மரபு பிழை நீக்க சொல்லியிருக்காங்க. மயில் கத்த குயில் பாடியது, அப்போ மயில் அகவும் குயில் கூவும், அப்போ மயில் அகவ குயில் கூவியது. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல், அது வந்து சாம்பர் அப்படின்னா அறை மட்டும்தான் சரியானது. சாம்பர்னா அறை. அடுத்து ஒளிமரபு பிழைகளை திருத்துக. அலரும் மயிலும் கூவும் மாந்தையும் அகவும் சேவலும், அதை மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போது என்னன்னா மயில் அகவும், அப்போ அகவும் மயிலும் அலரும் மாந்தையும் கூவும் சேவலும், அதான் சரியானது. அப்போ அகவும் அலரும் கூவும். அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. பனி பனி. 2 சொல்லி நீக்கி வரக்கூடிய பொருள் என்னன்னா குளிர்ச்சியானது, பனினா குளிர்ச்சி. அடுத்ததாக இருக்கக்கூடியது வேலை. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இந்த சொற்கள் எல்லாமே ஒரே பொருள் தான் தரக்கூடியது. அது என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது தாள், தண்டு, கோல், தூறு, தட்டு, இது எல்லாமே ஒரே பொருள் தான் தரக்கூடியது. என்னன்னா அடிப்பகுதி, தாவரத்தின் அடிப்பகுதி. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தான். போது, அரும்பு, வீ, செம்மல், இதெல்லாம் வந்து எதுக்கானது அப்படின்னா பூவி நிலைகள், அதுக்கான சொற்கள். அடுத்து அகரவரிசைப்படி சீர் செய்தல். தங்கம், நம்பிக்கை, ஞாயிறு, விடுதலை. இதில் வந்து ஞாயிறு, தங்கம், நம்பிக்கை, விடுதலை. அடுத்த அகரவரிசை. தம்பி, தாமரை, தீக்குச்சி, தும்பி, தையல், இது சரியானது. அடுத்து பொருந்தாத சொல். சேலம்னா மாங்கனி நகரம், சிவகாசி அதை குட்டி ஜப்பான்னு சொல்லுவாங்க, அப்போ அது மட்டும் தவறானது. முத்து நகரம்னா தூத்துக்குடி, திருவண்ணாமலை தீபநகரம், மதுரைனா தூங்கா நகரம், அப்போது சிவகாசி முத்து நகரம் கொடுத்துருக்கிறது மட்டும் தவறு. அடுத்த அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். கண், கௌதாரி, சிவப்பு, சுடர். முதல்ல காவரிசை, அப்புறம் சாவரிசை. அடுத்து ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க சொற்களை. சரியான தொடர் எது கண்டறி சொல்லியிருக்காங்க. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும், கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். அடுத்து விடை வகை. விடை மொத்தம் 8 வகைப்படும். இங்கே கடைக்கு போவாயா அப்படின்ற கேள்விக்கு போமாட்டேன் மறுத்து சொல்கிறது மறைவிடை, போக மாட்டேன்னு சொன்னால் மறைவிடை. பாடம் படிக்கிறாயா என்ற வினாவிற்கு படிக்காமல் இருப்பேனோ அப்படின்னா ஒரு விடையையே ஒரு வினாவாக சொல்கிறது வினா எதிர் வினாதல் விடை, வினா எதிர் வினாதல் விடை. அடுத்ததா விடைக்கேற்ற வினா அமைக்க. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி, இதுக்கான வினா கேட்குறாங்க. அப்போது மனித முயற்சிகளுக்கு மாற்றாக இயங்கும் எந்திரம் எவ்வாறு அழைக்கப்படுது? தானியங்கின்னு அழைக்கப்படுது. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக இயங்கும் எந்திரம் எவ்வாறு அழைக்கப்படுதுதான் சரியான வினா. அடுத்து உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள். நகமும் சதையும் போல அப்படின்னா ஒற்றுமை, கீரியும் பாம்பும் போலன்னா பகைமை பார்த்தோம், நகமும் சதையும் போல அப்படின்னா ஒற்றுமை. அடுத்து சரியான இணை. டொர்னடோ அப்படின்னா சூறாவளி, அதான் சரியானது. அலுவல் சார்ந்த கலை சொல். கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படின்னா
பாரம்பரிய எல்லை அது மட்டும்தான் தவறானது. ஹியூமனிசம்னா மனிதநேயம். கேபினெட் அமைச்சரவை. கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள். அப்போது கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பாரம்பரிய எல்லை அது மட்டும் தவறானது. அடுத்த விடை வகைகள். உனக்கு கவிதை எழுத தெரியுமா அப்படின்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் சொன்னாங்க அப்படின்னா அதற்கு இனமானது, அப்போ இனமொழி விடை. அடுத்து நிறுத்தற்குறிகளை அறிதல். நிறுத்தற்குறிகள் எது சரியானது? கூரன் இங்கு வந்தாளா, அப்போ இரட்டை மேற்கோள், வந்தாளா கேள்விக்குறி. அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா கேள்விக்குறி, இரட்டை மேற்கோள். ரெண்டுலையுமே இரட்டை மேற்கோள் இட்டிருக்காங்க, கேள்விக்குறி இட்டிருக்காங்க. அடுத்து நிறுத்தற்குறிகள் அறிதல் எது சரியானது? உயர்திணை கமா அக்ரிணை என இருவகை திணைகளாக பிரிக்கலாம். தொகை சொல் வந்துச்சு அப்படின்னா கமா போடணும். அடிக்கோடிட்ட சொல்லின் எழுத்து வழக்கை தேர்ந்தெடு. வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றி நாமும் குடிப்போம். வயிற்றுக்கு அப்படின்னா வயிற்றுக்கு அப்படின்ற ஒரு பொருள். வயிற்றுக்குன்னா வயிற்றுக்கு. அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. நீங்க சொன்ன இடத்துல தானே, அப்போ நீங்க சொன்ன இடத்தில்தான் அண்ணே, நீங்க சொன்ன இடத்தில்தான் அண்ணே. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. ஆழ்வார்கள் எத்தனை பேர்? அதான் சரியானது. ஆழ்வார்கள் எத்தனை பேர். அடுத்து சரியான வினா. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? அதான் சரியானது. அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார். அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார். அடுத்து பொறுத்துக. அடி அகரம் ஐயாதல் அது பைங்குல். பைங்கூல், அப்போ அடி அகரம் ஐயாதல். முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படின்னா செங்கதிர், செம்மை கூட்டல் கதிர், முன்னின்ற மெய்த்திரிதல். அது ஆதி நீடல் அப்படின்னா காரிருள், கருமை கூட்டல் இருள் வரும், காரிருள், அப்போ ஆதி நீடல். இனமிகள் அப்படின்னா பெருங்கொடை, பெருங்கொடல். அடுத்து குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. விதி வீதி. விதி அப்படின்னா வரி விதித்தல், வீதி அப்படின்னா தெரு, விதினா வரி விதிக்கிறது, வீதினா தெரு. அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன். இதுல கூற்று என்னன்னா, இந்த பாடலை பாடியவர் ஔவையார். 2 ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். இவ்வடிகள் ஆத்திச்சூடியில் இடம்பெற்றுள்ளன. அப்போ 1, 2 தவறானது, 3 மட்டும் சரி. 1, 2 சரியானது, 3 மட்டும் தவறு. ஏன்னா இது வந்து ஒரு மூதுரை பாடல், ஆத்திச்சூடி கொடுத்துருக்காங்க, அப்போ அது மட்டும் தவறு. அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று 1. ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் கவிமரபாக கொண்டிருந்தனர். சரியானது. முத்தொள்ளாயிரம், சேரன், சோழன், பாண்டியன் ஆகியோர்களின் நாடுகளின் வளங்களை நயமாக வெளிப்படுத்துவது சரியானது. அப்போ கூற்று 2மே சரி. அடுத்த சொல்லுக்கு இணையான பொருள். காமம், வெகுளி, மயக்கம். காமம்னா ஆசை, வெகுளினா சினம், மயக்கம்னா அறியாமை. அடுத்து சொல்லுக்கு இணையான பொருள். ஊழி அப்படின்னா யுகம், ஊழினா யுகம். அடுத்து பொருத்தமான விடை. நீ வந்தாய். நீ அப்படின்றது வந்து முன்னிலை ஒருமை, அப்போ நீ வந்தாய். சரியான கூட்டப்பெயர். யானைனா யானை கூட்டம், யானை கூட்டம். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. சாந்தம்னா அமைதி, மகத்துவம்னா சிறப்பு, தாரணி அப்படின்னா உலகம், இரக்கம்னா கருணை. அடுத்து ஒருமைப்பன்மை பிழை. மாலையில் சூரியன் மறைந்தது. மாலையில் சூரியன் மறைந்தது. அடுத்து ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான். கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான். ஓகே, நம்ம தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் 52வது பேப்பரில் இருக்கக்கூடிய 100 தமிழ் கேள்விகள் பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு தமிழ் பேப்பரில் பார்க்கலாம். தேங்க்யூ.